மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என தெரிவித்த மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என தெரிவித்த மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சரின் பதில் தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கிறார். மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் ஒப்புதல் தேவையில்லை என தெரிவித்த மத்திய அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மத்திய நீர்வளத்துறை அமைச்சரின் பதில் தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அந்த கண்டனத்தில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. எடப்பாடி பழனிசாமியின் கண்டனம் தொடர்பான முழுபரம். வணக்கம் மாலதி. மாநிலங்களவையில தொடர்ச்சியாக கேள்வி என்பது எழுப்பப்பட்டது இந்த காவிரி விவகாரம் தொடர்பாக. அதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகாவிற்கு மற்ற மாநிலங்களின் அனுமதி பெற வேண்டும் என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் குறிப்பிடப்படவில்லை என்று மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் பதிலளித்திருப்பது கண்டனத்துக்குரியது என்பதாக எடப்பாடி பழனிசாமி தனது அறிக்கையில சுட்டிக்காட்டினார். குறிப்பாக காவிரி நதிநீர் தொடர்பான வழக்கில் 2018 ஆண்டு பிப்ரவரி 16 உச்சநீதிமன்ற வழக்கின் தீர்ப்பில் காவிரி ஆற்றின் குறுக்கே எந்தவித கட்டுமானத்தையும் கர்நாடக அரசு கட்டுவதற்கு தமிழகம், கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநில அரசுகளிடம் ஒப்புதல் பெற வேண்டும் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என்று மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதில் தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காவிரி நதிநீர் தமிழ்நாட்டில் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் டெல்டா மாவட்டங்களின் விவசாயத்திற்கு உயிர்நாடியாகவும் விளங்குகிறது. பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா மற்றும் ஆட்சியில் எடுக்கப்பட்ட தொடர் நடவடிக்கை காரணமாக 2018 ஆண்டு காவிரி நதிநீர் தொடர்பான தோட்டத்தை இறுதி தீர்ப்பை உச்சநீதிமன்றம் வழங்கியது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர் அழுத்தம் காரணமாக மத்திய அரசு காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் நீர் முறைப்படுத்தும் குழு செயலாக்க திட்டத்தை 2018 ஆண்டு மத்திய அரசிதழில் வெளியிட்டது. இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை உரிய காலத்தில் அதிமுக அரசு மேற்கொண்டதாக அந்த அறிக்கையில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனால் பன்மாநில நதிகள் தேசிய சொத்து, எந்த ஒரு மாநிலமும் தனி உரிமை கோர இயலாது என்று 2018 ஆண்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பில் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து மாநிலங்களிலும் வாதங்களை முழுமையாக கேட்டறிந்த உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் ஆற்றின் மேற்புறத்தில் அமைந்துள்ள எந்த ஒரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்களின் திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடாது என தெரிவித்துள்ளது என்பதாக அந்த நீதிமன்ற தீர்ப்பை சுட்டிக்காட்டி தனது அறிக்கையில வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக மேகதாது அணை திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் தொடர்ச்சியாக புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலத்திலிருந்து தொடர் நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் என்பதாகவும் பாரத பிரதமர் அவர்கள் கடிதங்கள் மூலமாகவும் நேரடியாகவும் பல முறை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் என்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி காவிரி ஆற்றின் மேற்புறத்தில் அமைந்துள்ள எந்த ஒரு மாநிலம் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள எந்த ஒரு மாநிலம் திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையிலான எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என குறிப்பிட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் பதில் காவிரி நதிப்பாயும் சம்பந்தப்பட்ட மாநில மக்களிடையே பதட்டத்தை உருவாக்கி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவே காவிரி நதி தமிழகத்தின் ஜீவ நதி. பல ஆண்டுகளாக சட்ட போராட்டங்கள் நடத்திய பின்பு உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் மத்திய நீர்வளத்துறை இணை அமைச்சர் மாநிலங்களவையும் அளித்த பதில் தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்பதாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய அவர் இது போன்ற மிக முக்கியமான பிரச்சனைகள் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை மனதில் கொண்டு பதிலளிக்க வேண்டும் என்பதாகவும் வலியுறுத்தியிருக்கிறார். மாலதி. ஜெயலானி, தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.